الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد السلام عليكم ورحمة الله. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே ஏராளமான மதங்கள் மனிதர்களை பண்படுத்துவதற்காக ஏராளமான மார்க்கங்கள் இருக்கின்றன. அந்த மார்க்கங்களிலே உலகின் எல்லா நாடுகளிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், நண்பர்கள் இஸ்லாத்தினுடைய வேதமாக திகழ்கின்ற திருக்குரானில் இருந்தோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தோ இந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. எனவேதான் முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே தொடராக நடத்தி வருகிறோம். உங்களுக்கு எழக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த தோரணையிலும் நீங்கள் கேட்பதற்கு இங்கே அனுமதி இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கு மாத்திரம். இஸ்லாம் என்பது இரண்டு கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். முதலாவது கொள்கை என்னவென்றால், அகில உலகத்திற்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கியமான அடிப்படை கொள்கை. ஆயிரக்கணக்கான கொள்கைகளை கொண்டதல்ல இஸ்லாம். ரெண்டே ரெண்டு அடிப்படை கொள்கை தான். ஒன்று, நாம் வாழுகின்ற இந்த பிரபஞ்சம் முழுவதற்குமே ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான். யார் இந்த வானத்தை படைத்திருக்கிறானோ, யார் நாம் வாழுகின்ற பூமியை படைத்திருக்கிறானோ, சூரியனை யார் படைத்திருக்கிறானோ, சந்திரனை யார் படைத்திருக்கிறானோ, ஏராளமான விண்மீன்களையும் கோள்களையும் யார் படைத்திருக்கிறானோ, யார் காற்றை படைத்திருக்கிறானோ, யார் மழையை பொழிவிக்கிறானோ, யார் தானியங்களை முளைக்க செய்கிறானோ, அந்த ஏக பரம்பொருள் ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய முதலாவது கொள்கை பிரகடனத்தை சொல்கிறது. அந்த கடவுள் எல்லா நேரத்திலையும் விழிப்போடவும் கண்காணிப்போடவும் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கணும் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல், கடவுள் என்று ஒருவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா அந்த கடவுளுக்கு தாய் தந்தை இருக்கக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு காலம் வரைக்கும் இந்த கடவுள் இல்லைன்னு ஆயும். ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடவுள் இல்லாம ஒரு வெற்றிடமா இருந்திருக்குது. கடவுளுக்கு முந்தைய அவருடைய தாய் தந்தையர் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை யார் படைத்தது என்ற கேள்வி வேற எழும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் என்று நீங்க ஒருத்தரை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் தான் தோன்றியாக இருக்க வேண்டும். அவராகவே உருவாகி இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு முன்னர் எதுவுமே இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர் தான் கடவுளாக இருக்க முடியும். அப்ப கடவுளுக்கு தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல. தாய் தகப்பன் இல்லாததுனால அதை ஒட்டி வரக்கூடிய உறவும் இல்ல, மாமன் இல்ல, மச்சான் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி கடவுள் நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா அவருக்கு சந்ததிகளும் இல்லை. கடவுளுக்கு வழித்தோன்றல்களும் இருக்க முடியாது. கடவுளுக்கு மகன், இவர் கடவுளுக்கு பேரன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துல கடவுள் ஒரு ஜோடி மனிதன் தான் படைக்கிறாரு. அந்த ஒரு ஜோடி தான் இன்னைக்கு 500 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஜோடியிலிருந்து பல்கி பெருகிதான் இன்னைக்கு 500 கோடியை உலக மக்கள் தாண்டி இருக்கிறோம். இப்ப கடவுளுக்கு இது மாதிரி புள்ள குட்டி இருந்தா அது ஒரு 1000 கோடியாவது தேரும். மனுஷனுக்கு ஒரு 500 கோடி பேர் 2 பேர்ல இவ்வளவு பேர் பெருகிட்டோம்னு சொன்னா, இப்ப கடவுள் இது மாதிரி பெத்து போட்டு இருந்தாருன்னு வைங்க, மனித எண்ணிக்கையை தாண்டி கடவுள் அதிகமா இருக்கணும். அப்ப கடவுளுக்கு மகன், பேரன், பேரனுக்கு பேரன் அப்படின்னு போய்கிட்டு இருக்க கூடாது. கடவுள்னு சொன்னா
புள்ள குட்டி இருக்கக்கூடாது. ஒரு கடவுள்னு சொல்றதுனால என்ன நிறைய நன்மைகள் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த மொத்த உலகத்துக்கும் ஒரு கடவுள்னு ஒத்துக்கிட்டோன்னு வைங்க, அப்ப மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு உடனே மறைஞ்சு போயிடும். ஓ, அந்த ஒரு கடவுளுக்கு நம்ம அடிமையா? அவர் தான் நம்மளை படைச்சாரா? அவரை தவிர யாருக்கு நம்ம மரியாதை செய்யக்கூடாதா? அவரை தவிர யாரையும் கும்பிடக்கூடாதா? அப்படின்னு ஒண்ணு வந்துருமையானால் ஒரு மனிதன் காலில் போய் மனிதன் விழமாட்டான், மனிதனை கடவுள் ஆக்க மாட்டான். மனிதனை விட எல்லா வகையிலையும் தாழ்ந்திருக்கக்கூடிய பொருட்களை உலகத்தில் உள்ள படைப்புல மனிதன் சிறந்தவன். இந்த மனிதன் இந்த மைக்க கும்பிட முடியாது, நம்மளை விட நம்ம தான் இதை தயாரிச்சோம். நாம தயாரித்த பொருள் நாம கும்பிடுறதுக்கு ஒரு நியாயம் கிடையாது. அப்ப இந்த ஒரு கடவுளை தவிர வேற யாரையும் நான் வழிபட மாட்டேன், கும்பிட மாட்டேன், காலில் விழ மாட்டேன், சாஷ்டாங்கம் பண்ண மாட்டேன் என்று ஒருத்தன் நினைக்கும் பொழுது அவனுடைய சுயமரியாதை முதல்ல காப்பாற்றப்படுது. இப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா தலைவர் காலில் விழமாட்டான், சினிமா நடிகர்கள் காலில் விழுகிறாங்க, அது விழமாட்டாங்க, பெரியவர்கள் காலில் விழுகிறாங்க, அரசியல்வாதிகள் காலில் மனிதன் விழுகிறான். விழும்போது உள்ளத்தில் நம்பிக்கை வச்சு விழுகிறான்னு அது கிடையாது, எப்படா வாரலாங்கிறதுக்காகத்தான் காலில் விழுகிறான். ஆனாலும் கூட அது கூட விழக்கூடாது. ஏன்னா கடவுளை தவிர யாருக்கு நான் சாஸ்திராங்கம் பண்ண மாட்டேங்கும் போது நம்ம அந்த கௌரவத்தை மனிதன் என்பதற்காக இருக்கிற இந்த சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடிகிறது. இந்த ஒரே கடவுள் நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நம்மளுடைய சுயமரியாதையும் பகுத்தறிவையும் இந்த ஒரு கடவுள் கொள்கை காப்பாற்றும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி இது உன் கடவுள், அது ஏன் கடவுள், இது உன் இது அப்படி சொல்லும் பொழுது மனிதன் வேறுபட்டு போயிடுறான். மொழியால வேறுபடுறான், பிரதேசத்தால வேறுபடுறான், மாநிலத்தால வேறுபடுறான். இப்படி எல்லாம் வேறுபடக்கூடிய நேரத்தில் கடவுளை வைத்து அந்த வேறுபாடு ஒழிக்கப்படணும். மொழி பேசுவது என்பது ஒருத்தர் கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சாதனம். இவன் என்ன செய்யறான்? அரபு நாட்டுக்காரன் நான் தான் சிறந்தவங்கிறான், அரபி பேசுறதுனால. இந்திக்காரன் நான் தான் சிறந்தவங்கிறான், தமிழ் பேசுறவங்க நான் தான் சிறந்தவங்கிறான். சிறப்பு என்பது மொழியினால் வராது, நடத்தையினால் வரும், நல்ல பழக்க வழக்கத்தினால் வரும், பண்பாட்டினால் வருமே தவிர ஒரு மொழி பேசுறதுனால, ஒரு பிரதேசத்தில் பிறந்துட்டதுனால, ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால எல்லாம் ஒருவனுக்கு சிறப்பு வராது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிலைநாட்டப்படணும் சொன்னா அந்த ஏக பரம்பொருளுக்கு மாத்திரம் அடிபணிந்தால் அது கிடைக்கும். சமத்துவம் நிலவும், சகோதரத்துவம் வரும். இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாம் உலகத்துக்கு கிடைக்குது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. இந்த ஒரு கடவுளை நம்பணும். இந்த கடவுளை நம்புறது கூட எப்படி நம்பணும் தெரியுமா? அதுக்கு ஒரு அடிப்படை இஸ்லாம் சொல்லுது. இந்த கடவுள் இருக்காரு, வெறுமனே உங்களை பார்த்துக்கிட்டு உங்களை கண்காணிச்சுட்டு இருக்க வேலை மட்டும் கிடையாது. கடவுள் என்பவர் நீதி செலுத்தக்கூடியவர், நியாய தீர்ப்பு வழங்கக்கூடியவர். இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக கடவுள் ஆக்கி இருக்கிறார். இஸ்லாம் சொல்லக்கூடியது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் உங்களுக்கு உங்க கொள்கைக்கு மாற்றமா இருக்கலாம். இஸ்லாம் கடவுள் கொள்கையை பற்றி என்ன சொல்லுது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கேள்வி கேட்க வசதியா இருக்கும். அதற்காக உள்ள விளக்கம் தான் இது. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். ஒரு காலத்தில் அது எப்ப என்று இறைவன் சொல்லவில்லை, இஸ்லாம் சொல்லல. ஒரு காலத்தில் இந்த மொத்த உலகம் அழிக்கப்படும். ஒரு காலத்துல இந்த மொத்த உலகமும் அழிக்கப்பட்டுவிடும். மனித இனத்தில இருந்து எல்லா உயிரினங்களும் சுத்தமாக அழிந்து நாசமாகிவிடும். கடவுள் அழிப்பார் ஒரு காலத்துல. அறிவியலுக்கு இது எதிரானதும் கிடையாது. இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் இருக்குன்னு ஒத்துக்கிறது விஞ்ஞானிகள், ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி முட்டி மோதி செதறி உலகமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை சந்திக்கும். அப்படி சந்திக்க பிறகு இந்த உலகத்துல முதல் மனிதரை தோன்றி அழிக்கப்படுகிற காலம் வரை எத்தனை மனிதர்கள் வந்தார்களோ அவ்வளவு பேரையும் கடவுள் திரும்ப உயிர்ப்பிப்பார். இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான நம்பிக்கைங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை எப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கடைசியாக அழிக்கப்பட்ட காலம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கடவுள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பித்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை விசாரித்து நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகமும் என்ற தண்டனையை கடவுள் வழங்குவார். அந்த கடவுள் அப்படி வழங்குவார் என்று பயந்து இந்த உலக வாழ்க்கையில ஒழுங்கா நடந்துக்க. இந்த உலக வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுனால ஜெயிச்சுட்டோம் நினைக்காத. இந்த உலக வாழ்க்கையில அக்கிரமம் பண்ணிவிட்டு நல்லா இருக்கலாம், இந்த உலக வாழ்க்கையில கலப்படம் பண்ணிட்டு நல்லா செல்வந்தனா இருக்கலாம், சமுதாயத்துல பிரமுகரா இருக்கலாம், தலைவர் ஆக முடியும். இதை வச்சு ஜெயிச்சுட்டோம் நினைச்சிடாத. இது ஒரு சோதனை களம். ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் பிடிப்பேன், பிடிச்சு நான் நியாயம் வழங்குவேன் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடவுளுடைய குரலை பிரதிபலிக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது என்று நான் நம்பும் பொழுது நான் கலப்படம் செய்ய மாட்டேன். கலப்படம் செய்தால் எனக்கு லாபம் கிடைக்கும். ஆனா அவன் கேட்பான, கலப்படம் செய்ய மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேங்க, நான் மோசடி செஞ்சு இங்க செழிப்பா வாழ முடியும். கடவுள் கேட்பான,
அவன்கிட்ட நான் பதில் சொல்லணுமே, அவனுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மோசடி செய்ய மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அடுத்தவர் மனைவியை நான் வந்து நோக்க மாட்டேன், ஃப்ரெண்ட் பண்ணி நோக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், இப்படி என்னென்ன தப்புகள் இருக்கு அந்த தப்புகளில் இருந்தெல்லாம் நான் என்னை நானே தற்காத்துக் கொள்வேன். எல்லா தீமைகள்ல இருந்து ஒருத்தர் விடுபடுவதாக இருந்தால் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, நேர்மையான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் இருக்கிறது. அந்த நாளில் நாம் எல்லாம் தப்பிக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையை தலைகீழ மாறி போயிடுது. அவன் எந்த மோசடியும் செய்ய மாட்டான். சில பேர் செய்யறானே முஸ்லீம் என்று பேர் சொல்லிக்கிட்டே செய்யறான்னு அவன் நம்பலன்னு அர்த்தம். முஸ்லீம் என்பது பிறப்பினால் வருவது இல்லை, முஸ்லீம் என்பது நம்பிக்கையினால் வருவது. முஸ்லீம்ங்கிறது அதை நம்பணும், இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க கடவுள் கேட்பார் என்று நம்பி ஒழுங்கா நடந்தால் முஸ்லீம். முஸ்லீமுக்கு பிறந்து அப்படி நடக்காவிட்டால் முஸ்லீம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்து ஒழுங்கா நடந்தால் அவர் முஸ்லீம். அப்ப முஸ்லீம் என்பது பிறப்பினால் வரக்கூடியது அல்ல, அது கொள்கையை நம்புறதுனால ஏற்றுக்கொள்வதனால வரக்கூடியது. அதனால இப்படி ஒரு நம்பிக்கை உலகத்துக்கு தேவை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதே மாதிரி இன்னொரு கொள்கை என்னன்னு கேட்டா முகம்மது ரசூலுல்லாஹ், இது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வந்து சுருக்கமாக அரபு மொழியில லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு வழிபாட்டிற்கு உரியவன் ஏக பரம்பொருளாகிய ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் அரபுல கடவுள்னு சொல்றது, ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றோம். முதல் மனிதனுடைய கொள்கையே ஒரு கடவுள் கொள்கை தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் மறந்து விடும் பொழுது அதை நினைவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகள் இறை தூதர்கள் வந்தார்கள். அப்படி வந்த வரிசையில இறுதியாக வந்தவர் நபிகள் நாயகம். அவர் அந்த கொள்கையை புதுப்பித்தாரே தவிர புதுசா சொன்னவர் இல்லை. இந்த கொள்கைக்கு நபிகள் நாயகம் சொந்தக்காரர் கிடையாது. எத்தனையோ இயேசு மாதிரி மோசே மாதிரி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து ஒரு கடவுளை சொன்னாங்க. இந்த இந்திய மண்ணில் கூட ஏராளமான மகான்கள் தோன்றி ஒரு கடவுள் கொள்கையை சொல்லியிருப்பாங்க. சொன்னா என்ன ஆகும், அவங்களே கடவுளாக்கி விடுவாங்க. யாரெல்லாம் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்களோ அந்த சொன்ன மனிதர்கள் கடவுளாகக்கூடிய விந்தையை நம்ம இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் என்ன பண்றாருன்னு கேட்டா கடைசி தூதராக வந்து இந்த உலகத்துல நடந்த எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் பல கடவுள் கொள்கை உண்டானது என்று ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டா யாரு ஒரு கடவுளை சொன்னாங்களோ அவங்க தான் கடவுளா இருக்கிறாங்க. அவர் ஆய்வு பண்ணது கிடைச்ச முடிவு என்னன்னு கேட்டா போதகர்கள் தான் கடவுளாகிவிட்டார்கள் என்று பார்க்கிறார். பார்த்து தன்னை கடவுளாக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஏராளமான விதிமுறைகளை இந்த மார்க்கத்தில் வகுக்கிறார். அதனாலதான் முஸ்லிம்ல இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு கடவுள் கொள்கை உறுதியா நிக்குது. அவர் கடவுளா முஸ்லீம்கள் ஆக்குவதா இருந்தால் நபிகள் நாயகத்தை ஆக்கணும். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு முதல் இடத்தில் வைத்து போற்றப்படக்கூடியவர். அவர் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஏராளமான கண்டிஷன்களை அவர் போடுறார். என்ன போடுறாரு, நீங்கள் நான் இறந்து விட்டால் என்னுடைய சமாதியில் கட்டடம் கட்டாதீர்கள், என்னுடைய சமாதியை வழிபட்டு விடாதீர்கள், என்னை உருவமாக வரைந்து விடாதீர்கள். உருவமா வரைஞ்சு அவ்வளவுதான் வழிபட ஆரம்பிச்சுவோம் மனுஷன். நபிகள் நாயகத்தை நாங்க உசுருக்கு மேல மதிப்போம். எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் எங்க உயிரை விட மேலாக நாங்கள் மதிப்போம். எப்படி அவர் இருப்பார் அதெல்லாம் தெரியாது. அவருடைய கொள்கை தெரியும். அவருடைய தன்னை வரையக்கூடாது தடை செஞ்ச ஒரே தலைவருங்க. தனக்கு சிலை வைத்திடக்கூடாது என்று தடை செய்த ஒரே தலைவர். சிலை வைத்தால் கடவுள் ஆகிவிடும், இப்படித்தான் ஆயிருக்குது என்பதற்காக வேண்டி தனக்கு சிலை வைக்கக்கூடாது என்றார். தனக்கு மாத்திரமில்லை யாருக்கும் வைக்காதீர்கள் என்று சொன்னார். தனக்கு இன்னைக்கு சிலை வைக்கிறதுக்காக வேண்டி நாட்டில் ரத்தாறு ஓடுகிறது பார்க்கிறோம். ஏன் சிலை வைக்கணும் ஓன் சிலை வைக்கணும் என்பதற்காக வேண்டி மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் பாழாக்கப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். சிலையினால ஒரு நன்மை கிடையாது. தலைவர்களுக்கு செலவைக்கிறேன்னு சொல்லி நம்ம வரிப்பணங்கள் வேறு எதற்கும் நல்ல காரியத்துக்கு பயன்பட வேண்டியதெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சிலையை வைக்காத, யாருக்கும் வைக்காத, எனக்கு வைக்காத, வரையாத, என்னை வரைஞ்சிடாத, அப்படி எல்லாம் சொல்லி உத்தரவு போட்டார். காலில் விழக்கூடாதுன்றாரு. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு ஆன்மீக தலைவராக இருக்கிறவரெல்லாம் தனக்கு புகழ் வேணும் என்பதற்காக வேண்டி சில நேரங்கள்ல இந்த போலியான சில பெருமைகளை விரும்புவாங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்று ஒரு ஆண் குழந்தையிலே இது இறந்து விடுகிறது. இறந்த உடனே அன்றைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இன்றைக்கு சூரிய கிரகணம் சாதாரண விஷயம், நமக்கெல்லாம் தெரியும். அன்றைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது மக்களுக்கு விளங்காது, அறியாம காலம். 1400 வருஷத்துக்கு முந்தினா நீங்க பாத்துக்கிறீங்களேன். கலிலியோ உருண்டைன்னு சொல்லும் போது அவனை ஒத்துக்கிறல உலகம். அதுக்கு முந்தினவர் நபிகள் நாயகம். அவர் காலத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டால் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்ததுக்காகத்தான் இந்த கிரகணம் ஏற்படுது மக்கள் பேசுறாங்க. கிரகணம் ஏன் ஏற்படுதுன்னா நபிகள் முகமது இறந்துட்டார், அவர் பையன் இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்காக வேண்டிதான் அந்த கிரகணம் ஏற்படுது. அந்த சோகத்துல அவருக்கு பொறுக்க முடியல.
சோகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மகனை இழந்து சோகத்தில் இருக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் மக்கள்கிட்ட வர்றாங்க. சொல்லாதீங்க, நிறுத்துங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது. யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய இறப்பிற்காகவோ இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்படுவதில்லை. அது இறைவனுடைய நாட்டப்படி, இந்த இயற்கையினுடைய நியதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இது நாளைக்கு நடக்கும், இதுக்கு முந்தைய நடந்திருக்குது என்று சொல்லி இன்றைக்கு அந்த புகழை தனது சொந்தமாக்கிக்கிற முடியும். அவர் விரும்பல. ஏன் அப்படி ஆக்கி அவர் கடவுள் இருப்பாங்க. உங்க மகனுக்காக சூரியகிரகணம் நீங்க கடவுள் வாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாதான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னைய கடவுளாக்குறதுக்குரிய எல்லா வாசலையும் அடைக்கிறார். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறார். போகும்பொழுது நம்ம பார்க்கிறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு தலைவர்கள் வந்துட்டா அவர்கள் ஆகா ஓஹோ இந்திரன் சந்திரன் என்று புகழ்கிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஒரு திருமணத்திற்கு போறாங்க. அவர்களை பார்த்தவுடன் அங்கு உள்ள மக்கள் எல்லாம் ஒரு பாடல் பாடுகிறார்கள். சீனா நபியும் யாழமும் ஆபிய கதீன், நாளை நடப்பதை அறியக்கூடிய இதோ தீர்க்கதரிசி வருகிறார் அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகத்தினுடைய முகம் சிவந்து விடுகிறது. இந்த புகழை கேட்டுட்டு கோபத்தில் என்ன சொல்றாங்க, நிறுத்துங்கள், இப்படி சொல்லக்கூடாது, நாளை நடப்பது எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடியவனா மனிதனா வந்திருக்கிறேன், நாளை நடப்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி நாளை நடப்பதே இவருக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது உடனே நிற்கிறார். இப்படித்தான் ஆரம்பிக்கும் பல தெய்வ கொள்கை. இப்படி மனிதர்கள் மேல் உள்ள பக்தியில தான் உருவாகும். அதுக்கு இடந்தராஜர்கள் என்று சொல்லி கடுமையாக எச்சரித்து கண்டிக்கிறார். அதனாலதான் நபிகள் நாயகம் ஒரு சபைக்கு வருவார்கள் என்று சொன்னால் யாருமே எழுந்திருக்க கூடாது என்று உத்தரவு போட்டார். நான் வருவேன், நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு வருவேன், ஒருத்தர் எந்திரிக்க கூடாது, நான் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது சொன்னவர் நபிகள் நாயகம். எனக்காக குனியக்கூடாது, என் காலில் விழக்கூடாது, எனக்கு முன்னையும் பின்னையும் பராக் சொல்லக்கூடாது, நான் தனியாகவே தான் வீதியில் செல்வேன், முன்ன 2 பேர் பின்ன 2 பேர் எனக்காக வரக்கூடாது என்றெல்லாம், அதாவது அவர் கடவுள் தன்மையை கொண்டு கொடுக்குவதற்குரிய எல்லா வாசல்களையும் அடைத்து நல்லா யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். நமக்கு தெரிந்து வாழ்ந்து மறைந்த சில தலைவர்கள் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்க எத்தனை தலைவர்கள், அந்த தலைவர்கள் இன்னைக்கு கடவுளா இருக்காங்களா இல்லையா? நான் பார்த்த எத்தனையோ தலைவர்களுக்கு இன்னைக்கு சென்னையில் என்ன இருக்குது, அவங்களுடைய சமாதிகள்ல இன்னைக்கு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிற காட்சி நான் பார்க்கிறேன், நீங்க பாக்குறீங்க. எனக்கு முந்தி உள்ள பெரியவர்கள் நீங்க பார்ப்பீங்க. 1400 ஆண்டு வரலாறு கடந்த ஒரு மனிதருக்கு சிலை இல்லை, அவருக்கு வழிபாடு இல்லை, அவருடைய சமாதிகளை கும்பிடுதல் இல்லை, அவர்கிட்ட கையேந்துவது இல்லை, முகமதே எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு யாரும் பிரார்த்திப்பது இல்லை. அதுக்கான மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மதிப்பு இருக்குது. இதயத்துல எங்கள் தாய் தந்த பொண்டாட்டி பிள்ளையை விட அதிகமான இடம் அவருக்கு இருக்கிறது. வழிகாட்டி என்ற அளவுக்கு தான் இருக்கே தவிர கடவுள் இல்லை. 14 நூற்றாண்டு போன பிறகும் கூட ஒரு மனிதர் ஒரே நிலையில இருக்கிறார்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் போட்ட அந்த அஸ்திவாரம், அவர் போட்டு போன அந்த சட்டதிட்டங்கள். தன்னை இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்னால் பெரிய கோடீஸ்வரர். அவர் கோடீஸ்வரராக வாழ்ந்து கடவுளுடைய தூதர் என்று சொன்ன பிறகு ஏழையா போனவர். ஏழையாக இருந்த ஆன்மீகத்தை வைத்து சம்பாதித்தவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவர் அந்த மக்காவிலேயே பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். 40வது வயதில் தன்னை இறை தூதர் என்று சொல்கிறார். சொன்ன பிறகு என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தை இழக்கிறார், ஒண்ணுமில்லாம போகிறார். கடைசியில் ஆட்சி கூட கையில் வருகிறது, ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மரணிக்கிற நேரத்தில் அவருடைய கவச ஆடை ஒரு யூதரிடத்தில் சில மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வைக்கப்படுகிறது. அதை மீட்காமலே மரணிக்கிறோம். முகமது நபி அவர்கள் கடவுளுடைய தூதர், கடவுள் இல்லை கடவுளுடைய தூதர், இந்த உலகத்தில் வந்த வழிகாட்டிகளில் எல்லாம் சிறந்த வழிகாட்டி, பரிசுத்தமான வழிகாட்டி, எந்த கரப்டும் இல்லாத ஒரு வழிகாட்டி என்று நாங்கெல்லாம் நம்பணும். இந்த 2 கொள்கை தான். முகமது ரசூலுல்லாஹ், ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்னு முகமது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது ஒரு கோட்பாடு. முகமது நபி அல்லாஹ்வின் தூதர், சிறந்த வழிகாட்டி என்பது இன்னும் ஒரு கொள்கை. இந்த 2ஐயும் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் இஸ்லாம். ஏற்று அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பெயர் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம், என்ன கேள்வியும் கேட்கலாம், யாரும் கேட்கலாம். என்னுடைய பெயர் ஜி சுப்பிரமணியன். நான் ஒரு மேல்நிலைப் பள்ளியிலே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். தற்சமயம் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே முதல்வராக இருந்து வருகிறேன். முகமது நபிகள் பிறந்த நாள் விழாவிலே பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது என்றால், எனது நண்பர் அதில் பேசுவதாக இருந்தது. அப்பொழுது அவருடைய பேச்சை கேட்பாக நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங் 7 மணிக்கு ஆரம்பித்து அவர் முடித்துவிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஊர்ல ஒரு 10 மணிக்கு 2வது மீட்டிங் பேசுவதாக இருந்தது. ஆனால் அந்த மீட்டிங் ஆரம்பிப்பதற்கு 8:30 மணி ஆகிவிட்டது. அவர் என்னிடம் கூப்பிட்டு என்ன சொன்னார், எனக்கு நேரம் ஆயிட்டது, நான் அந்த மீட்டிங் போகணும், அது ரொம்ப முக்கியம், எனக்கு போய் நீங்க பேசுறீங்க கேட்டேன். திடீர்னு நீங்க இப்படி பேச கொஞ்சம், அதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக், முகமது நபிகள் பிறந்தநாள பேச. அப்ப நான் ஒரு 2 சின்ன கதை சொல்லுவேன், அதை வச்சு நீங்க மத்தால மேக்கப் பண்ணிருந்தாரு. அப்ப ஒண்ணு சொன்னாரு, ஒரு விதவை பெண் வந்து
நபிகள் நாயகத்தை போய் என் பையன் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான், அவனுக்கு கொஞ்சம் புத்திமொழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவர் நபிகள் நாயகம் சொன்னாராம், ஒரு 15 நாள் கழிச்சு வாருங்கன்னாராம். 15 நாள் கழிச்சு வந்து திருப்பி அந்த பெண்ணு அந்த பையனை கூட்டு போயிருக்கா. அவரு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த பெண்ணு கேட்டானா, இதை நீங்க அன்னைக்கே சொல்லிடலாம்லான்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கே அந்த பழக்கம் இருக்கு, ஒருத்தர் பீடி குடிக்காத சிகரெட் குடிக்காதுன்னா நான் முதல்ல நிறுத்திக்கிடணும். ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஒரு அதிகாரின்னா 10 பிள்ளைகள் இருக்கவரை கொண்டு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா போடக்கூடாது, அதனால நான் முதல்ல நிறுத்திட்டேன், அதுக்கப்புறம் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதை நான் பேசி முடிஞ்ச உடனே அதுக்கு கூட்டம் தலைமை தாங்க ஒரு கடைசியில் அவர் சொன்னாரு, இப்படி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கல, இது திருச்சியில் ஒரு தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதன் எழுதிய குறிப்பில் இருந்திருக்கு, அதை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இதுல எனக்கு எது உண்மைன்னு தெரியணும். அதுக்கு அடுத்தாக்குல இன்னொன்னு அப்புறம் சொன்னாரு, நபிகள் நாயகம் வீட்டுல ஒரு 2 நாள் குழந்தைகள் பட்டினியா, அதை கேள்விப்பட்டு ஒருத்தர் ஒரு பேரிச்சம்பழம் ஒரு கூடைய கொண்டாந்து அவர் வீட்டுல வச்சுட்டு போயிட்டாராம். நபிகள் நாயகம் இந்த பேரிச்சம்பழம் கூட அடுத்த வீட்டுல கொண்டு வாங்கிட்டாராம். அப்ப அவர் கொண்டாந்து கொடுத்தவர் கேட்டாராம், எதுக்கு நீங்களே பட்டினி தான் நான் கொண்டாந்து கொடுத்தேன். அவர் சொன்னாரா, நம்ம வீட்டுல குழந்தை 2 நாளா பட்டினி, அடுத்த வீட்டுல 4 நாளா பட்டினி, அதுதான் அங்க கொண்டு வைக்க போறேன் அப்படின்னு சொன்னார். நீங்க பதில் சொல்ல முடியும், தயவுசெய்து அன்பு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் 2 நிகழ்ச்சிகளை ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, அவங்கள்ட்ட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு வந்து, என் குழந்தை ரொம்ப இனிப்பு சாப்பிடுது, அதை கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம். நபிகள் நாயகம் அறிவுரை சொல்லாம ஒரு 15 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்ன உடனே 15 நாள் கழிச்சு வந்த உடனே இனிப்பு சாப்பிடாதுன்னு மட்டும் அவங்க சொன்னாங்களாம். உடனே அந்த தாய் கேட்டாங்களாம், இது என்னங்க இது, உடனே அப்பவே சொல்லியிருக்க வேண்டிய, இதை சொல்றதுக்கா 15 நாள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல அதை சொல்லும் போது நானே இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், இனிப்பு சாப்பிடாதன்னு சொல்வதாக இருந்தா எனக்கு அந்த தகுதியை நான் வளர்த்துக்கிறேன் இல்லையா, 15 நாள் அந்த இனிப்பு சாப்பிடுறத குறைச்சிட்டு இப்ப சொல்றேன்னு சொன்னாங்க. இதை ஒரு மேடையில பேசும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் இல்லைன்னு ஒருத்தர் பேசினாரு, உண்மையான்னு கேட்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் கிடையாதுங்க. நபிகள் நாயகம் அவர்களை புகழ்வதற்காக வேண்டி கொஞ்சம் கூட குறைய சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகமுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட வரலாறு, எதை வேணாலும் சொல்லிட்டு போக முடியாது. அவருடைய பாதுகாக்கப்பட்ட வரலாறுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிடையாது. 2வது, நபிகள் நாயகத்தினுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூடாது என்று அறிவுரை சொல்ல மாட்டாங்க. இனிப்பு சாப்பிடுறதுங்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அது போதை பொருள் மாதிரி ஒரு கெட்ட ஒரு பழக்கம் ஒன்றும் கிடையாது. அதனால நபிகள் நாயகம் கடைசி வரைக்கும் இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவங்க இருந்தாங்க. இந்த இதுக்காக வேண்டி நிறுத்திக்கிறல. அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்காது, அது ஒரு தவறான ஒரு சம்பவம் தான், அது அவங்க வரலாற்றுல கிடையாது, அதை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வறுமையில தான் இருந்தாங்க. மதீனா, அதாவது மக்காவில் இருக்கும்போது பணக்காரா இருந்தாங்க. இந்த கொள்கையை சொல்லி நாடு கடத்தப்பட்டு இன்னொரு ஊருக்கு போன பிறகு ஆட்சி பொறுப்பு வருங்கிறது, ஆனா வறுமையா தான் இருந்தாங்க. ஏன்னா சொந்த உழைப்புல மாத்திரம் சாப்பிட்டதுனால அவங்கள்ட்ட எதுவும் கிடையாது. சில நாட்கள்ல ஒரு பேரிச்சம்பளம் மாத்திரம் அவர்களுடைய உணவாக எல்லாம் இருந்திருக்கிறது, அது உண்மை. ஆனா இந்த பேரிச்சம்பளம் கூட கொண்டு அவங்க வீட்டுல வைக்கும் பொழுது அடுத்த வீட்டுல கொண்டு போய் கொடுங்க அப்படின்லாம் நபிகள் நாயகம் சொன்னதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஆட்சித்தலைவர் என்ற முறையில பொது நிதி இருக்கும், அதுலதான் எல்லாத்தையும் கொண்டு வைப்பாங்க, அதுல இருந்துதான் விநியோகம் பண்ணுவாங்க. அதான் நபிகள் நாயகத்தின் வழக்கமா இருந்தது. அதனால பேரிச்சம்பளக்கூடியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எந்த தர்ம பொருளையும் அவங்க வாங்க மாட்டாங்க. தர்மமா கொடுக்கிற எந்த பொருளையுமே தானும் வாங்கக்கூடாது, தன்னுடைய சந்ததிகளும் வாங்கக்கூடாது என்று சொல்லி MS சுப்பிரமணியம், ஓய்வு பெற்ற உதவி செயற்பொறியாளர், மின்சார வாரியம், வடசேமபாளையம், சங்கராபுரம் வட்டம். ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோவில், அதில் வருகின்ற எண்ணம் தான் இறைவன் என்று பகர்ந்துள்ளார்கள் பெரியவர்கள். அவ்வாறு இருக்கையில் மீண்டும் மீண்டும் கடவுள் என்று எண்ணி நாம் நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்வது சரியாகாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். ஐயா கேட்கிறது கடவுளை பத்தி, என்னந்தான் கடவுள் போகாம கடவுள் கொண்டாந்து இருந்து விட்டான்ல, கடவுள் இருக்கான் பயங்காற்றில என்னத்துக்கு ஐயா கேட்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு கேள்விதாங்க. நீங்க விளங்கிக்கிறணும். அதாவது மனிதன், எல்லா மனிதனும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், எல்லா மனிதர்களுமே ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் விலை போகக்கூடியவராகத்தான் இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு அதிகார சீட்ல இருக்கிறேன்,
லஞ்சம் வாங்காத ரொம்ப பர்ஃபெக்டான அதிகாரி எல்லாம் சொல்லுவோம், சுத்தமானவர்லாம் சொல்லுவோம். அப்படி ஒருத்தர் உலகத்துல காட்டவும் முடியாது. ஏன் முடியாது? அற்பமான ரேட்டுக்கு விலை போக மாட்டாருன்னு அதுக்கு அர்த்தமே தவிர விலையே போக மாட்டாருங்கிற ஆள் யாருமே இல்லை. இதுல கையெழுத்து போடுங்க, 50 ரூபாய் தரண்ட போட மாட்டாரு, போடான்னு 500 ரூபாய் கவர் வச்சு வாடுங்க, போட மாட்டாரு. ஒரு 10,000 ரூபாய் போட்டு போட மாட்டாரா? 50 ரூபாய்க்கு போடாதவர் 500 ரூபாய்க்கு போடாதவர் 10,000 ரூபாய்க்கு போடுவார்லங்க, போட்டுருவார். அதாவது அறவே விலை போகாதவருங்க 5 லட்சத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. மனிதர்கள் அவங்களுக்கு அற்பமான காசுகளுக்கு விலை போக மாட்டாங்களே தவிர பெரிய பெரிய பொருள்களை கொடுத்தால் விலை போகாத ஆள் யாருமே கிடையாது. 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னால் இந்த நாட்டில் யாரையும் விலைக்கு வாங்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். யாரை வேணாலும் வாங்கலாம். ஒரு நாட்டின் ரகசியத்தை ஒரு விஸ்கி பாட்டில் காட்டி கொடுக்கலாம். ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை காட்டி கொடுக்கலாம். அதுக்கு அவன் வாங்கின விலை என்னன்னா ஒரு விஸ்கி பாட்டில், ஒரு பொம்பளை, இவ்வளவுதான். இந்த ரெண்டுல ஒரு நாட்டின் ரகசியமே அங்க போயிடுது. சமீபத்தில் கூட ஒரு விமானப்படையில் இருக்கிற ஒரு அதிகாரி அந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு பேப்பர்கள் எல்லாம் செய்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரமா பரபரப்பா நாட்டில் அடிபடுது. எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? மனிதர்கள் நம்மளை எவன் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தப்பு செய்யறான். எதனால அந்த தப்பு செய்யறான்? எவன் என்ன செய்ய முடியும்? கவர்மெண்ட்ல மாட்டினா கூட என்ன பண்ணிடுவான்? மாட்டினா என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். லஞ்சம் வாங்குறத மாட்டில என்ன லஞ்சம் ஒழிப்புக்கு ஒருத்தர் வருவார்ல, அவருக்கு பாதி கொடுத்துருவாங்க. எந்த தைரியத்துல வாங்குற? பாதி கொடுத்துருவேன். அவன் பாதி வாங்காம கோர்ட்டுக்கு போனா நீதிபதி கொடுப்பேன், நீதிபதி கொடுத்து வெளியே வந்துருவேன் அப்படிங்கிறான். அப்ப ஒரு பயமும் இல்லை, எதை பத்தியும் பயம் இல்லை. அப்ப ஒரு பயம் மனிதனுக்கு வரணும். என்ன பயம் வரணும்? திருடுறான். ஏன் திருடுறான்? திருடுனா என்ன பண்ணி போடுவாங்க? பிடிப்பானா? பிடிச்சிட்டு போறான், போலீஸுக்கு பாதி கொடுத்து வெளியே விட்டு போறாங்க. அதுக்கு மேல கேஸ் போட்டா என்ன நடக்கு? அரசாங்கத்தோட சோறு கிடைக்கும், கோர்ட்ல விடுதலை வந்துடும் 3 மாசம். இந்த ஒரு பயமற்ற ஒரு நிலைதான் எல்லா தப்புகளும் காரணமா இருக்குது. அப்ப மனிதனுக்கு இப்ப என்ன ஒழுங்கா நடத்துறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டா, அவனை ஏமாற்ற முடியாத ஒரு சூப்பர் பவர் கண்காணிக்கிறான். லஞ்சம் கொடுக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, அவன்கிட்ட தப்பிக்கு போக முடியாது, அவன் ஒரே மீதியா மிதிச்சிருவான் அப்படிங்கிற பயம் ஒரு உள்ளத்தில் வருமானால், எந்த நேரத்திலும் என்னை பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு பயம் இருந்தால் நான் ஒழுங்கா நடப்பேன், என் வாழ்க்கையை நான் சீராய்க்கிறேன். வெறுமனே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நீங்க ஏன் ஒரு பெரிய தொகைக்காக வேண்டி விலை போக மாட்டீங்க? உலகத்தில் நல்லா இருக்கிறத நம்ம ஆசைப்படுறோம், நம்ம நல்லா இருக்கணும், வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு சூப்பர் பவர் நம்மளை கண்காணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் மனிதனுடைய வாழ்க்கை தலைகளை புரண்டும். நான் கலப்படம் பண்ண நினைக்கிறேன், கலப்படம் பண்ணினால் எனக்கு ஒரு பெரிய வருமானம் வரும், கலப்படம் பண்ண கூட நான் நினைக்கிறேன். ஒரு இருக்கிறானே அரசாங்கத்தில் கலப்பட சுகாதார அதிகாரியை நான் ஏமாத்திடலாம், கவர்மெண்ட் ஏமாத்திடலாம், நீதிபதி ஏமாத்திடலாம், லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம், எல்லாத்தையும் படைச்சு கண்காணித்து இருக்கிற சிபாரிசு எல்லாம் எடுபடாத சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஏக பரம்பொருள் இருக்கிறானே, அவங்கள எனக்கு மண்ணு தூவ முடியுமா? அவனை ஏமாற்ற முடியுமா? அவன் நாளைக்கு எனக்கு மறுமையில தரக்கூடிய தண்டனையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள முடியுமா என்று நான் நினைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தலைகீழ மாறுதா மாறலையா? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமே, நபிகள் பகுத்தறிவுன்னு சொன்னாங்க, கடவுள் வேணாம்னு சொன்னாங்க. கடவுள் வேணாம்னு சொன்னவர்கள் கடவுள் ஆகிவிட்ட காட்சி நீங்க பாக்குறீங்க. கடவுள் இருக்குன்னு சொன்னவர் கடவுள் ஆகல பாக்குறீங்க. சின்ன உதாரணம் சொல்றேன், நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்தவர்கள் தான் இந்த பகுத்தறிவு சிந்தனை பேசிய பெரியவர்கள் எல்லாம். அவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு அவங்க சிலைக்கு மாலை அணிவிக்கப்படுது, அவர்களுக்கு மலர் வளையம் வைக்கப்படுது, அவர்களை நோக்கி கும்பிடப்படுகிறது. அதுக்கு முந்தி வந்த நபிகள் நாயகத்துக்கு அது இல்லைன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டாரு நினைக்கிறீங்க? தன்னை எல்லாம் ஒரு சூப்பர் பவர் கண்காணிச்சுட்டு இருக்கிற நம்பிக்கை. அதனால இந்த கடவுள் நம்பிக்கை என்பது கரெக்டா இருக்குமையானால் அது ஒரு காலத்திலே மனுஷனுக்கு கேடு தராது. தப்பான கடவுள் நம்பிக்கை தான் கேடு தரும். சரியான கடவுள் நம்பிக்கை மனிதனுக்கு நன்மையை தான் பயக்குமே தவிர ஒரு கேடு செய்யாது என்பதனாலதான் அந்த கடவுள் நம்பிக்கை இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு தேவைன்னு நம்ம சொல்றோம். இந்த நூற்றாண்டுக்கு தான் ரொம்ப தேவை. இன்னும் சொல்ல போனா மேலை நாடுகள்ல பார்த்தோம்னா ஒழுக்கம் பண்பாடு நம்ம பாக்குறோங்க. ஒரு காலத்துல பெரியவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அறிவியல்ல எல்லாத்திலையும் முன்னேறி இருக்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி இருந்த நேர்மை இன்னைக்கு இருக்குதா? 50 வருஷத்துக்கு முந்தி இருந்த ஒழுக்கம் இன்னைக்கு இருக்குதா? 50 வருஷத்துக்கு முந்தி இருந்த நல்ல பண்பாடு பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்குதா? பஸ்ல அடிபட்டு கிடக்கிறான், துடிக்கிறான், சென்னையில போய் பாத்தீங்கன்னா அவன் பாட்டு போயிட்டு இருப்பான், எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த நிலை காரணம் என்ன? ஒரு கடவுள் கேட்பாங்கிற பையன் இருந்தா எல்லாம் செய்வான். எவங்க நமக்கே தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. எப்பவெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறதோ, ஒழுங்கா இருந்தா, ஒழுங்கான சுத்தமான கடவுள் நம்பிக்கை இருந்தா அது மனித குலத்துக்கு கேடே செய்யாது.
கடவுள் நம்பிக்கையில சில மிஸ்டேக் பண்ணும்போது கேடா போயிடும். கரெக்டான கடவுள் நம்பிக்கை இருந்தா மனித குலத்துக்கு நன்மைதான் பயக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். 21ஆம் ஆண்டு காலத்தில் இருக்கின்றோம். அதிலே சத்து சித்து ஆனந்த நிலை என்ற நிலையை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதிலே ஐயாவும் ஒருவரே, நபிகள் நாயகமும் ஒருவரே. எனவே அந்த ஆனந்த நிலையில்தான் அறிவுபூர்வமாக உலகத்திற்கு அறிவித்துள்ளார்கள். அந்த நிலையில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த மனித உடலில் அதிலும் ஆண் வர்க்கத்திற்கு தான் அது இறைவன் அருளியுள்ளதாக தெரிகிறது. பெண் வர்க்கத்திற்கு அதற்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை. எனவே அவ்வாறு இருக்கையில் நாம் நம்மை நம்ப, மனிதன் மனிதனை நம்பி, மனிதன் மனிதனை மதித்து மனிதனாக வாழ வேண்டிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. அவ்வாறு வந்தால் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாறுவதற்கு வழியாக இருக்கும் என்ற எனது வேண்டுகோள். நன்றி. ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா, அதாவது ஐயா அழகான கேள்வி. கடவுளை பத்தி எப்படி கேட்கிறாங்கன்னா, மனிதர்களே சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற நிலையெல்லாம் மனிதர்களே அடைய முடியும். மனிதர்களை அடைய முடியும். நபிகள் நாயகம் இப்படி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு இந்த உலகத்தை என்ன செஞ்சிடலாம், செம்மைப்படுத்திடலாங்கிற கருத்துல சொல்றாங்க. நீங்க நல்லா விளைவிக்கணும். இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிற நிலை அடைகிறது என்பது ஏறக்குறைய அந்த கடவுள் நிலை அடைகிறதுங்கிற கருத்துலாம் சொல்றாங்க. கடவுள் நிலையை மனிதனே இந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவனே இந்த கடவுள் நிலைக்கு வந்துடுறாங்கிற அந்த கருத்துப்பட அவங்க சொல்லுகிறார்கள். நல்லா விளைவிக்கிறோன்னு அப்படி ஒரு மனுஷனும் வந்தது இல்லை. வந்ததாக நாம் நினைக்கிறோமே தவிர ஒரு மனுஷனும் மனித நிலையை தாண்டி இன்னொரு நிலைக்கு வந்ததே கிடையாது. எங்க நீங்க சொல்றீங்க ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்றுதான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் காட்ட முடியுமே தவிர உங்க காலத்தில் இந்த இருக்கிறான்னு ஒருத்தர் காட்ட இயலாது. இவர் இறந்துட்டாருன்னா இவர் அடுத்த காலம் சொல்லணும். நான் கேட்கிறேன், அப்படி இருந்தார்களே ஆனால் இன்றைக்கு அப்படி நிலையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் என்ற தாங்க. அப்படி அவர் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். யாரெல்லாம் அந்த நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்றீங்களோ அந்த நிலையை அடைந்தவராக இருந்தால், அப்ப உதாரணத்துக்கு நீங்க கோச்சிக்கிற கூடாது. ஒரு பெரிய மகான் அந்த நிலையை அடைஞ்சிட்டாரு, நீ அவரை கொண்டு வாங்க. நான் ஓங்கி ஒரு கணத்தில் அவரை ஒரு அறையிறேன். அவர் என்னை அறையட்டும். என்னை அரைஞ்சது எனக்கு வலிக்கிற மாதிரி நான் அரைஞ்சு அவர் வலிக்கும். நான் அவர் ஒண்ணு தாண்டிலாம் போயிடல. அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களை விட வித்தியாசமான ஒரு ஆடை போட்டிருப்பாரு. நீங்க எல்லாம் ஒரு கலரா போட்டு அவர் வேற ஒரே கலர்ல யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. இந்த ஒண்ணு நீங்க எல்லாம் ட்ரிம் பண்ணி அழகா வச்சிருப்பீங்க, ட்ரிம் பண்ணாம நினைப்பாரு, மொத்த விட்டுருப்பாரு. இப்படியான கோல வித்தியாசத்தை தவிர அப்படி அடைந்த ஒருவரை கொண்டு வாருங்கள். ஒரு 5 லிட்டர் தண்ணியை அவரை குடிக்க வச்சு ஒண்ணுக்கு போகாம 4 மணி நேரம் உட்கார வச்சு காட்டி கொடுங்க. வேற ஒண்ணும் செய்ய வேணாம். அவரை சிறுநீர் கழிக்க போகாமல் இந்த இடத்துல நிக்க சொல்லுங்க ஒரு 5 மணி நேரத்துக்கு. அப்படி ஒருத்தர் உங்களால காட்ட முடியாது. அப்ப மனிதன் எல்லா நிலையிலையும் மனிதனாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு பசிக்குது. மகான் சொல்றோம். பசிக்காத மகானை சித்து சத்து ஆனந்தங்கிறாங்களே, அது அடைந்த மகானுக்கு பசிக்கிறது, அவருக்கு தாகம் அடிக்கிறது, அவருக்கு மலஜலம் கழிக்க வேண்டிய உபாதை ஏற்படுது, அவர் நோயில பிறண்டுறாரு, அவர் இறந்தும் போறாரு, அவர் அடக்கம் பண்றோம். அவர் இறந்தும் போய் விடுகிறாரு, அவர் அடக்கம் பண்ணி எரிக்கிறோம் அல்லது புதைக்கிறோம். அப்ப என்ன நிலை யார் அடைகிறோம்? ஒருத்தர் அடைகிறது இல்ல, அடைவதாக நாம் ஏமாற்றப்படுகிறோம். மனிதன் மனித நிலையை தாண்டி ஒரு நிலையை அடையவே முடியாது. சேலஞ்ச், சவாலாக நான் சொல்ல முடியும். மனிதன் மனிதன் தானே தவிர எந்த ஒரு நிலையிலையும் மனித நிலையை தாண்டிட்டாங்கிற மனுஷனை காட்ட முடியாது. எங்க காட்டுவீங்க? உங்களுக்கு முன்காலத்தில் இருந்ததாக காட்டுவீங்க. உங்க காலத்தில் இருந்தவர்களை உங்களுக்கு பின்காலம் காட்டும். உங்க காலத்தில் ஒருத்தர் காட்ட முடியாது. இருந்ததனை காட்டுறது கதைகள் தான். கூட சேர்த்துக்கிறோம். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், என்னை பத்தி ஆகாவோன்னு 10 பேர் கூட சொல்லுவான். அதுல வரலாமே தவிர நான் எப்பவும் மனுஷன் தான். இது மாதிரி தான் எல்லா மகான்கள் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவர் டெஸ்டுக்கு ஒத்துக்கணுமா இல்லையா? எந்த மகானாவது ஒரு பரிசோதனைக்கு ஒத்துக்குவாரா? ஒத்துக்கிற மாட்டார். அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் பாரு, இங்க ஏன் முன்னாடி எடுத்துக்காட்டு, எடுத்துற முடியாது. வேற யாரும் வேணாம், என் முன்னாடி ஒருத்தர் நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க. எனக்கு முன்னாடி நீங்க இப்படி ஒரு ஆளை கொண்டு வாங்க, இப்படி ஒரு சபையை கூட்டுங்க, அவர் என்னைய மாதிரி ஒரு மனிதர் தான் என்பதை 100% நான் நிரூபித்து காட்டுகிறேன். வேற ஒரு பெரிய ஆள்லாம் வேண்டியதில்லை. அதனால நல்லா விளங்கிக்கிறேங்க. மனிதன் மனித நிலையை தாண்டி ஒரு படி மேல போக முடியாது என்பதாங்க இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அதான் யதார்த்தமும் கூட. இன்றைக்கு நம்ம பாக்குறோம், எத்தனையோ மகான்கள் என்று சொல்லித்தான் எல்லாரும் போனோம். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அது போலின்னு வெளியே வந்துருது. பாக்குறமா இல்லையா? இந்த போலின்னு தெரியாம இறந்திருந்தாட்டா அவர் யாரா இருப்பாரு? எத்தனையோ மகான்கள் இன்னைக்கு மாட்டிக்கிறாங்க. அந்த பிரேமானந்தாவுல இருந்து, ஜான் ஜோசப்ல இருந்து, முஸ்லீம்ல கூட அப்படி போலிகள் இருப்பாங்க. அது மாதிரியான இருக்கலாம். இவங்க எல்லாம் 1-2 பேர் மாட்டிடுறாங்க. மாட்டும் பொழுது எப்ப வருது? ஒரு 50 வருஷ கதை வருது.
இந்த 50 வருஷமா எப்படி ஏமாத்திருக்கான்னு பாருங்க. இவன் மாட்டாம இறந்து போயிட்டான்னு வைங்க, வருங்காலம் என்ன சொல்லுங்க இவனை பத்தி? மாட்டலன்னா பிரேமானந்தாவுக்கு இருக்கிற கிரீடம் வேற மாதிரி போயிடும் வருங்காலத்துல. அப்ப மாட்டிக்கிட்டதுனால நமக்கு தெரியுது, இதான் விஷயம். சில பேர் மாட்டிக்கிறாங்க, சில பேர் மாட்டிக்கிறது இல்ல. மனித நிலையை தாண்டி ஒருவர் கிடையவே கிடையாது என்பதை நீங்க ஒத்துக்கிட்டா தான் இந்த உலகம் சுபிட்சமா இருக்கும். இந்த கடவுள் நம்பிக்கையில வைக்கிற இந்த மிஸ்டேக் தாங்க உலகம் கெட்டு போறது காரணம். ஒரு மனிதனை கடவுள் ஆக்கிப்படுறீங்க, கடவுள் நம்பிக்கை தன்மை வந்துருச்சுன்னு நினைச்சிடுறீங்க, அதுல எல்லாம் உட்டாய்ப்படுது. அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது, யாரும் காட்டுகிறாரு. ஐயா அவர்கள் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளுங்க கூட்டிட்டு வர்றோம். அடுத்த கூட்டம் திருவாரூர்ல இருக்கு, அடுத்த வாரம் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னா நாமளே செலவு பண்றோம். அந்த மேடையில வைத்து அவர் சத்து சித்து ஆனந்தம் ஒன்னும் அவருக்கு இல்லைன்னு நான் காட்டுறேன். அது செய்ய முடியும். என்னுடைய பெயர் நல்லாசிரியர் கலியராமன், ஓய்வு பெற்ற ஆசிரியர், சங்கராபுரம். விழாவில் கலந்து கொண்ட பெரியவர்களுக்கு வணக்கம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், அல்லாவென்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார் சில பேர்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்து அனைவரும் ஒன்றாய் தொழுதிடுவோம். எந்தப்படியா எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? நிந்தை பிறரை பேசாமல், நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அவரை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்துடுவோம் என்று ஒரு கவிஞர் சொன்னார். அந்த கருத்தை விவரித்து பார்க்கும் பொழுது எனக்கு என்னோடு பணியாற்றிய இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஆசிரியர். அவர் குடும்ப நிகழ்ச்சிகளிலே எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒருவன் நான். ஒரு முறை அவர் என்னை நாகூருக்கு அழைத்து சென்றார். நாகூர் சென்றேன், தர்கா உள்ளே சென்றேன், இறைவனை வணங்கினேன், வழிபட்டேன். அங்கே அந்த தர்காவில் பணியாற்றக்கூடியவர்கள் அந்த மயில் இறக போன்று வைத்துக் கொண்டு என்னை தடவி வாழ்த்தினார்கள். 2 மாதம் பொறுத்து நானும் அவரும் வேறொரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்தோம். அன்று மாலை நான் அங்கே இருக்கக்கூடிய, தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும், தவறான வேணாய் என்றிருந்தார், அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றோம். ஒரு இஸ்லாமிய நண்பர், என்னோடு சேர்ந்த 3 நண்பர், 4 பேர். கோவிலுக்கு சென்றவுடனே கோவில் அருகாமையில் சென்றதும் அந்த இஸ்லாமிய நண்பர் அந்த கோவிலின் எதிர்விட்டு திண்ணையிலே சென்று உட்கார்ந்து கொண்டார். காரணம், அந்த இந்துக்கள் கோவிலுக்குள்ளே வருவதற்கு அவருக்கு இஷ்டமில்லை. நாகூரிலே சென்று இறைவனை நாங்கள் வழிபடுகின்றோம், இந்துக்கள் கோவிலுக்குள்ளே அவர் வருவதை சற்று குறைவாகவோ அல்லது தவறாகவோ அல்லது இறைவன் அவரை விட இவர் குறைவு என்று நினைக்கின்றாரோ என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட மாற்று எண்ணங்கள் ஏன் எழ வேண்டும்? அருமையான கருத்துக்கள் சொன்னார்கள். ஒரே கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அப்படி ஒரே கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்துக்கள் கோவில் உள்ளே அவர் வருவதற்கு ஏன் அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்ல முந்தி ஒரு சம்பவம் சொன்னாங்க. அதுல உள்ள தவறை நம்ம சுட்டி காட்டிக்கிற வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, ஐயா அவர்கள் அந்த முஸ்லீம் ஆசிரியர் சேர்ந்து ஒரு நாகூர் தர்காவில் போய் ஆண்டவனை வழிபட்டோன்னு சொன்னாங்க. அது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, அதை விளங்கிக்கிறணும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு கடவுள் என்பதுதான். நாகூர்ல உள்ளது கடவுள் கிடையாது. நம்மை மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சொன்ன மனிதர் தான் கடவுள் ஆகிறாங்க. நபிகள் நாயகத்துக்கெல்லாம் பின்னாடி வந்த ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில பிறந்து வாழ்ந்தவர் தான் நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடிய மனிதர். அதாவது 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதர், நம்மளோட கொஞ்சம் மூத்தவர், அவ்வளவுதான். நமக்கு 400 வயசுக்கு மூத்தவருங்கிறத தவிர அவருக்கு ஒன்றும் கடவுள் அம்சம் ஒன்றும் கிடையாது. முஸ்லீம்கள் அறியாமையின் காரணமாக இறந்து போன ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டியிருக்கிறாங்க. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிபாட்டு தலம் இல்ல. நபிகள் நாயகத்தையே வழிபடாத நாங்கள் நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடியவர் எப்படி வழிபட முடியும்? நபிகள் நாயகத்தை தான் நாங்க உயிருக்கு மேல மதிப்போம், அவரையே நாங்க கடவுள் என்று சொல்ல மாட்டோம். அந்த முஸ்லீம் சகோதரர்கள் செய்ததும் தவறு இஸ்லாமிய அடிப்படையில். ஐயா அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க செஞ்சா அது ஒரு விஷயம், அவங்க நம்பிக்கை இருக்கலாம். இஸ்லாம் என்ற அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் நாகூர்ல போய் வழிபட்டதும் தவறு. ஏன்னா பல கடவுள் கொள்கை இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை. சரி, அடுத்த ஐயா கேட்கிறாங்க, இன்னும் அப்ப நாங்க கோயிலுக்கு போனோம், அதே மாதிரி நாகூருக்கு போகும்போது நாங்க 2 பேரும் வழிபடுறோம். அந்த முஸ்லீம் வாத்தியார் வழிபட்டாரு. கோவிலுக்கு போனோம்,
அங்க வந்து நான் மாத்திரம் வழிபடுறேன், இந்த முஸ்லீம் ஆச்சார் வரமாட்டேன்ட்டாரு, இது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது நல்லா விளங்கிக்கணுங்க. எந்த ஒரு கொள்கையிலுமே இந்த ஃபார்மாலிட்டிங்கிறது இருக்கக்கூடாது. கரெக்டா ஒரு நிலைப்பாடுனா கரெக்டா இருக்கணும் ஒரு கொள்கைன்னு சொன்னா. இப்ப நான் ஒரு கொள்கையை சொல்றேன்னு வைங்க, இந்த நாடு கெட்டு போனதுக்கு காரணம் அதாங்க. ஊழலை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாங்கன்னு கேட்டா, எல்லாரும் ஊழல் வாங்கும் போது அவர் சொல்லணும். ஊழல் இல்லாத ஒருத்தனை நீங்க பார்க்கவே முடியாது இந்தியாவில். ஊழல் இல்லாத ஒருத்தன் கூட இல்லாம இருக்கும்போது ஒவ்வொருத்தன் மேடையில் இறக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்பேங்கிறான். இது வந்து உயிரோட்டம் இல்லாத ஒரு வெற்று வார்த்தை. இதுக்கு அர்த்தமே இல்லை. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்வதற்கு யார் ஒழிக்கணும்னு கேட்டா, அப்படின்னா என்னன்னு தெரியாம ஒருத்தருக்கான அப்படிப்பட்டவன் மேடை போட்டு ஒழிக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஊழல் செய்யக்கூடியவன் வந்து ஊழலை ஒழிப்போன்னு பேசினா நம்ம கை தட்டிக்கிறோம். இவனும் பேசுறான், அவனும் பேசுறான், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியாக கொள்கைகளும் இன்னைக்கு மாறிவிட்டது. வெறும் வார்த்தைகளுக்கு நம்ம வெயிட் கொடுக்கிறோமே தவிர அதை உயிரோட்டமா பார்க்கறது இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன? ஒரே ஒரு கடவுள் தான், நம்மளை விட சூப்பர் பவர். நம்மால் உருவாக்கப்பட்டதை நாம் வணங்கிவிடக் கூடாது. வணங்கினால் அதனால் சில கேடுகள்லாம் ஏற்படும். இப்ப நான் வந்து நானே தயாரித்த ஒரு பொருளை நான் வணங்க ஆரம்பித்தால் என்னுடைய பகுத்தறிவுக்கு அது வந்து இழுக்குது. நான் உண்டாக்குன ஒரு பொருளை நான் வணங்கினா நான் தான் ஒன்றை தயாரித்திருக்கிறேன் என் பொழுது அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்குது? கடவுள் படைப்புலேயே மனிதன் தான் மகா 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 உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்படக்கூடியவன். அவன் வந்து சூரியனை கும்பிடுறான், ஒருத்தன் என்னைய கும்பிட சொல்றான். நான் என்ன சொல்லணும்னு கேட்டா, ஐயா சூரியனை விட நான் சிறந்தவன். சூரியனும் பேசாது, சூரியன் ஒரு பொருளை செய்யாது, சூரியன் சுயமாக நடக்காது, சூரியன் ஒரு அது வந்து எந்த ஒன்றையும் ஒரு கண்டுபிடிக்க தெரியாது. அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிற வேலையை தவிர வேற ஒண்ணு அது கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் அந்த சூரியனுக்கே போவதற்குரிய சாதனத்தை தயாரிக்கிற நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவதுதான் மனித இனத்திற்குரிய பெருமை. அப்ப ஒரு சூரியனை கும்பிடுவதற்கு என்னை ஒரு சகோதரர் கூப்பிடுறார். அந்த இடத்துல அவர் கூப்பிடுறார் என்பதற்காக வேண்டி நானும் போய் கும்பிட்டா மனிதனுக்கு உரிய அந்த கௌரவத்தை நான் வந்து இழிவுபடுத்துறேனா இல்லையா? நான் என்ன சொல்லணும் ஒரு விளக்கம்? ஐயா சூரியனை கும்பிட சொல்றீங்களே, சூரியன் என்ன என்னை விட வசந்து இருக்கிறது, வெளிச்சம் வேண்டாம் தருது, பகுத்தறிவுக்கு மிஞ்சின ஒரு சிறப்பு ஏதாவது இருக்குதா? அப்படி சொல்லணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நபிகள் நாயகத்தையே நீங்க சிலையா வைத்தா கூட அவரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. நாகூர்ல அடங்கி இருக்கிற ஒரு முஸ்லீம் தான், அவரை கூட கும்பிடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் ஒருத்தங்கிறத ஒழுங்கா இருங்க, உங்களை விட எந்த வகையிலையும் உயர்வு இல்லாத பொருள்களை கும்பிடாதீங்கன்னு சொல்லுது. அது எங்கள் கொள்கையா இருக்கும் பொழுது நீங்க உன்னோன வந்து ஏன் கும்பிடலன்னு கேட்கறது தப்பு தானது. அதாவது எதையும் நாங்க கும்பிட மாட்டோம், தாயை கும்பிட மாட்டோம். முஸ்லீம்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, ஒருவர் கொள்கையை ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். அந்த கொள்கைக்கு எதிரானதை வந்து நம்ம வந்து வற்புறுத்தக்கூடாது. தான் எதை தப்பு என்று நினைக்கிறோமோ அதில் உறுதியாக நிற்பவன் தான் மனிதன். தான் எதை சரி என்று காண்கிறோமோ அதிலும் உறுதியாக நிற்பவன் மனிதன். ஐயா அவர்கள் வந்து கடவுளாக எந்த வடிவத்திலையும் பார்க்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதில் அவர்கள் உறுதியாக இருந்தது அவர்களுக்கு சரி. ஒரு முஸ்லீம் என்ன நினைக்கிறார்னு கேட்டா, கடவுள்ங்கிற ஒரு தான் இருக்க முடியும், வேற எந்த கடவுளும் இருக்க முடியாதுங்கிறாரு. அதுல அவர் உறுதியாக நிற்பதைத்தான் நீங்க வலியுறுத்தி இருக்கணும். அவர் வந்தா கூட நீங்க தடுக்கணும். உன் கொள்கை சரிவராப்பா, நீ எந்த கொள்கையில இருக்கணும், நீ உறுதியா நிக்கணுமா இல்லையா? ஒருவன் அவனவன் கொண்ட கொள்கையில உறுதியாக இருப்பதை நம்ம வரவேற்கணுமே தவிர, நமக்கு தகுந்த மாதிரி அவர் மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிடிப்பு உறுதி எல்லாம் அடிபட்டு போயிடும். இந்த ஊழல் ஒழிக்கிறேன்னு அரசியல்வாதி சொல்ற மாதிரி போயிடும். அதனாலதான் அந்த முஸ்லீம் சகோதரர் வந்து வராம இருந்தால் அது நல்லதுதான். ஏன்னா அவர் அதை உறுதியா நிற்கிறார். ஆனா அந்த சகோதரர் நீங்க சேர்ந்து வேற தப்பு செஞ்சிருக்கீங்க. நாகூர்ல போய் வழிபட்டிக்க பாருங்க, அது அவர் செஞ்ச தப்பு. நீங்க செஞ்ச கூட தப்பு இல்ல, அவர் செஞ்ச தப்பு. அவர் ஒரு கடவுள்னு சொல்லிட்டு ரெண்டு நிலையை மேற்கொண்டார்ல, நாகூர்ல வழிபட்டு அதே பண்ணிட்டு போயிருக்கான். ஐயாவுடைய கேள்வி என்னடா, நாகூர்ல வழிபட்டார்ல, பல கடவுள் வந்துட்டார்ல, அவரே எப்படி கடவுளை தவிர இன்னொரு ஆளை வழிபட வந்துட்டாரோ அப்ப இதையும் பண்ணிருக்கலாம்னு கேட்டா அது ஓகே. இதை பண்ணவர் அதையும் பண்ணிருக்கலாம். அவர் அங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இங்க ஒரு தப்பு பண்ணாலும் அந்த கேள்வி கேட்கிறாரு. நாகூர்லயே ஒரு விலைக்கு சொல்லியிருந்தான்னு வைங்க, ஐயா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. நாகூருக்கு போகும் பொழுது ஐயா நாங்க ஒரு கடவுள் தான் வணங்கணும், முஸ்லீம் அடங்கியிருக்காருங்கிற கூட கும்பிட மாட்டோம் அப்படின்னு அப்ப சொல்லியிருந்தாருன்னு சொன்னா இந்த கேள்வி ஐயாட்டு வந்திருக்காரு. அவர் விளக்க தவறுனதுனால ஐயா அவர்கள் அழகான இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா நல்லாசிரியர் விருதுபட்டிருக்கிறீங்களா, ரொம்ப பாராட்டுக்கு, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாத்தின் 5 கடமைகள் யாவை? இஸ்லாத்தில் வரதட்சணை உண்டா? யாரு? என் சின்னமணி, நான் வியாபாரி.
கச்சராபாளையத்தை சேர்ந்தவன். சரி ஐயா ரொம்ப அழகான நிறைய கேள்விகளை ஒரே கேள்வி மாதிரி கேட்டாங்க. ஆனா அதுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குது. இன்னும் தந்திரமா என்ன செஞ்சாரு, ஒரு கேள்விக்குள்ள பல கேள்வி அடக்கிட்டார் ஐயா. அவர் முதல்ல கேட்கிறார் இஸ்லாம்டா என்னன்னு கேட்கிறார் சுருக்கமா. இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்பாட்டுடன் நடக்கக்கூடிய வாழ்க்கை, அதுக்கு பேர் இஸ்லாம். அதாவது தான் தோன்றித்தனமாக நமக்கு தோன்றியபடி நடந்து விடாமல் நாம் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரு நபியை வாழ்க்கையை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவங்க காட்டிய வழிமுறை பிரகாரம் முழு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பேர் இஸ்லாம். இது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அடுத்து இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 கடமைகள் என்னன்னு கேட்கிறாரு. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இஸ்லாத்தில் 5 கடமைன்னு சொல்லுவாங்க. முதலாவது கடமை ஒரு கடவுளை நம்பி நபிகள் நாயகத்தை வழிகாட்டியாக நம்புறது முதல் கடமை. 2வது கடமை 5 நேரம் தொழுகை நடத்துவது 2வது கடமை. 3வது கடமை வருஷத்துல ஒரு மாதம் ரம்ஜான் மாதம் சொல்றாங்க இல்லையா, அதுல நோன்பு நோற்பது. அதாவது பகல் காலங்களில் உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமல் இருக்கிறது 3வது கடமை. 4வது கடமை ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது. இது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது இஸ்லாம் மதத்தின் கடமையை ஆக்கி வச்சிருக்கு. தங்களுடைய சொத்துக்கள்ல 2.5% கண்டிப்பாக ஏழைகளுக்கு கொடுக்கிறது ஒரு கடமை, எல்லாரும் கொடுத்தாகணும். இது ஒரு கடமை. 5வது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் மக்கா என்ற அந்த ஊருக்கு சென்று உலகளாவிய அளவில் நடைபெறுகின்ற ஒரு இஸ்லாமிய சர்வதேச மாநாடு ஹஜ் என்ற அந்த மாநாட்டு நிகழ்ச்சியில பங்கேற்பது 5வது கடமை. இந்த 5 கடமைகளை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இது முக்கியமான கடமை தானே தவிர இவ்வளவோட கடமை முடிஞ்சிடல. இது போக ஏராளமான கடமை, வட்டி வாங்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அது மாதிரி ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது என்று ஏராளமான கட்டளைகள் இருக்குது. முக்கியமான அடிப்படையான கடமைகளாக இந்த 5 கடமைகளை சொல்லுது. அடுத்து வரதட்சணை இஸ்லாத்துல உண்டா அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. வரதட்சணை இஸ்லாத்துல அறவே கிடையாது. முஸ்லீம் என்ற பட்டத்தில் நுழைந்த யாரும் வரதட்சணை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இன்னும் சொல்ல போனா வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. நீனும் கொடுக்காதுன்னு இஸ்லாம் சொல்லல. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு முன்கூட்டியே ஒரு தொகையை கொடுக்கணும். அதுக்கு பேரு மகர் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த மகர் என்பது அட்வான்ஸ் ஜீவனாம்சம். மகர்ண்டா எவ்வளவு? அரபு நாட்டில எல்லாம் 5 லட்சம் ரியால் கேட்கிறாங்க பெண்கள். ஒரு ரியால் என்பது 10 ரூபா. 5 லட்சம் ரியால் 50 லட்சம் ரூபாய். ஒரு பெண்ணை பெற்றுட்டான்னு சொன்னா 50 லட்சம் ரூபாய் அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சு போயிடும். இங்க நம்ம நாட்டில் என்ன பழமொழின்னு கேட்டா, 5 பெண்ணை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். நம்ம நாட்டு பழமொழி. 5 பொம்பளை பிள்ளை பெற்றாண்டு வைங்க, அரசனா இருந்தாலும் அவன் திருவோடு தூக்கி ஆகணும். அரபு நாட்டில் இப்ப எப்படி இருக்குன்னா, நபிகள் நாயகம் உண்டாக்குன அந்த சமூக அமைப்புல 2 பொம்பளை பிள்ளையை பெற்றா ஆண்டியும் கோடீஸ்வரனா போயிடறான். 50 லட்சம் ரூபாய் மகர் கேட்கிறாங்க பெண்கள். ஆண்களுக்கு மகர் கொடுக்க முடியாம வீட்டுக்கு வீடு ஆண் குமர்கள் தேங்கி கிடக்குது. சவுதி அரேபியாவில் கவர்மெண்ட் என்ன செய்யறான்னு கேட்டா, மானியம் தர்றேங்கிறான். திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் மனு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மகருக்காக மானியம் தர்றேன், அந்த மானியத்தை வாங்கி மனைவிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப ஒவ்வொரு பெண்ணு 50 லட்சம் 60 லட்சம் 30 லட்சம் சொல்லி நம்ம இந்திய ரூபாய்களுக்கு நிகராக இன்னைக்கு மகர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உலக நாடுகளில் உள்ள முஸ்லீம்கள் பூரா இப்படித்தான் நடக்கிறாங்க. நம்ம பழைய இந்தியா, அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்த்து இந்த பிரிவினை செய்யப்படாத இந்தியா இருக்குத, இந்த இந்தியாவுக்கு உள்ளதான் இந்த வரதட்சணை இருக்கு முஸ்லீம்கள்ட்ட. இந்தியாவை தாண்டி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் கிடையாது. பங்களாதேஷ்ல வரதட்சணை இருக்குது, பாகிஸ்தான்ல இருக்குது, இப்ப இந்தியாவில் இருக்கு. பிளவுபடாத இந்தியான்னு சொல்லலாம். அப்ப இந்தியாவில இருந்து படிச்சுக்கிட்ட இந்த கலாச்சாரத்தை இவர்களும் தங்களுடைய கலாச்சாரம் ஆக்கிக்கிட்டாங்க. அதனால வரதட்சணைக்கு எந்த வகையிலும் இஸ்லாத்துல இடமே இல்ல. நீங்க எந்திரிச்சு முஸ்லீம் வாங்குறான்னு கேட்கக்கூடாது. வாங்குறான் இல்லன்னு சொல்லல, அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, விளங்காம வாங்குறான். ஒரு முஸ்லீம் இறைவனை நம்பக்கூடிய முஸ்லீமா இருந்தால் அவன் வாங்கக்கூடாது, வாங்க மாட்டான். பெண்களுக்கு அவன் தான் வரதட்சணை கொடுக்கணுமே தவிர பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கவே முடியாது, பெரிய குற்றம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அது எப்படிப்பட்ட தொகையா கொடுக்கணும்? திருக்குரான் சொல்லுகிறது, ஆத்தைத்தும் யஹதாஹுன்ன கின்தாரன், பெண்களுக்கு ஒரு குவியலையே நீங்கள் கொடுத்தாலும் திரும்ப பெறாதீர்கள் என்று குரான் சொல்லுது. சும்மா 50 காசு 1 ரூபாய் கொடுக்கறது இல்ல, பெரும் தொகையை பெண்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்? நாளைக்கு வேணான்னு விட்டுட்டு போயிருவான்.
விவாக ரத்து பண்ணிடுவான். நாளைக்கு தெருவில் நிற்க வேண்டி வரும். ஒரு குழந்தையை பெற்ற பிறகு அழகை இழந்துட வேண்டிய நிலைமை வரும். மறுவாழ்க்கை கிடைக்கிறது கஷ்டமாகக்கூடிய நிலைமை வரும். ஜீவனாம்சம் கோர்ட்டுக்கு போனோம்னு சொன்னா இவன் இல்ல கொடுக்காம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியும். கோர்ட்ல கூட இல்லாதவனை கொடுக்க சொல்லி கோர்ட் வற்புறுத்த முடியாது. நான் இருக்கிறவன் கூட இல்லைங்கிற ரெக்கார்டை உண்டாக்கி தப்பிச்சுக்கிற முடியும். முன்கூட்டியே வாங்கிக்க, உன்னுடைய எதிர்கால பாதுகாப்புக்கு தேவையான தொகையை முன்கூட்டியே வாங்கிக்க என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால முஸ்லிம்கள்ல வரதட்சணை இருக்குன்னு யாரும் கேட்காதீங்க. முஸ்லிம்கள் அந்த தீமையை செஞ்சிடாதீங்க. கேட்கறதுக்கு இடம் கொடுத்துட வேணாம். கள்ளக்குறிச்சி நிகழ்ச்சியின் தொடர்ச்சியும் திருவாரூர் நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் 4ஆம் பாகமாக VHS கேசட்டிலும் 8ஆம் பாகமாக CDயிலும் வெளிவர இருக்கின்றது. அருமையாக எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் ஊற்றினதை போல விடை சொல்லுகின்றீர்கள். மகிழ்ச்சி, பாராட்டுதற்குரியது. மெக்கா பயணம் பற்றி ஒரு செய்தி. மெக்கா பயணம் எதற்காக என்பது, அங்கே அந்த சாத்தானை அடித்தல் என்பதற்காக எல்லா மக்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் கல் எறிந்து அங்கே பெரிய துன்பத்தை உண்டாக்குறார்கள், துன்பப்படுகிறார்கள். அதே சமயத்தில் சென்ற முறை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டிருக்கின்றார்கள். அங்கே சொல்லும் பொழுது சாத்தான் தவறானவன், பாவி, பாவிகளை மன்னிப்பது என்பதுதான் மனிதத்தன்மை என்று சொல்றோம். அந்த நிகழ்ச்சியை இல்லாமல் செய்தால் மக்கள் அவ்வளவு பேர் சொல்லப்பட வேண்டியது இருக்காது. அது ஒரு செய்தி. அதனால் அதை பற்றிய கருத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேட்டது கேள்வி முக்கியமான கேள்வி. இந்த மக்காவுக்கு போறாங்கல்ல, அது முக்கியமா சொல்ல வேண்டிய கேள்வி. மக்காவுக்கு போறாங்க, இங்க இருந்து மக்காவுக்கு எதுக்கு போகணும்? அவ்வளவு தூரத்துக்கு போய் அங்க சாத்தான கல்லால எரிகிறாங்க. சாத்தான அது எதுக்கு எரியணும்? எரியறதுங்கிற பேர்ல போய் நூற்றுக்கணக்கான பேர் நெரிசல்ல செத்து போறாங்க. இது தேவையா என்று அழகான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல முஸ்லீம்கள், அது என்னங்கிறது நீங்க விளங்கிட்டா உங்களுக்கு சரியா வந்துடும். அதாவது இந்த ஹஜ்ஜிக்கு போறது என்பது நபிகள் நாயகம் அவங்க காலத்துல மாத்திரம் உள்ளதில்லை. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உள்ள ஆபிரகாம், இப்ராஹிம் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் என்று சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் இப்ராஹிம் என்று சொல்வாங்க. இந்த இப்ராஹிம் என்பவருடைய தீர்க்கதரிசியுடைய காலத்தில் இருந்து அந்த ஆலயத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் குழுமுகிற வழக்கம் இருந்தது. ஏன் அங்க குழுமுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தில் கடவுளை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அது என்று நாங்கள் நம்புகிறோம். முஸ்லிம் நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடி மனுஷனை படைச்சார். ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய 2 பேரை தான் படைக்கிறார். அந்த 2 பேரும் அந்த பகுதியில் தான் ஆரம்பத்தில் வாழ்ந்தார்கள் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி. அங்க வாழ்ந்து ஒரு ஆலயத்தை கடவுளை வணங்குவதற்காக கட்டினாங்க. அது ஒரு ஆலயம் தான். இந்த செவ்வக வடிவத்தில் இருக்கிற அது உள்ளக போய் தொழுவக்கூடிய ஒரு இடம், ஒரு பள்ளிவாசல். அது முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றாக கூடணும் என்பதற்காக வேண்டி அது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் கூடணும். எங்கே கூடுவது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கடவுளை வணங்குவதற்காக முஸ்லிம்கள் எங்க முதல்ல ஆளை எழுப்பினார்களோ அங்கே கூடுவோம். அதான் அதுல நோக்கமே தவிர அந்த மண்ணுக்கு உரிய புனிதத்தினாலேயோ அங்கே கடவுள் இருக்கிறார் என்ற காரணத்தினாலேயோ இல்லைன்னு இஸ்லாமே சொல்லிடுது. இஸ்லாமே தெளிவா டிக்ளேர் பண்ணது, உலகத்தில் கடவுளை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அங்க இருக்குது, மக்காவுல இருக்குது. அதான் காரணம்னு சொல்லிருச்சு. இதுக்காக நாங்க போறோம். எல்லா பள்ளிவாசல்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கடவுளை வணங்குறதுக்கு எழுப்பின முதல் பள்ளிவாசல் அது. அதுக்கு போறோம். என்ன நோக்கத்துக்கு அங்க போகணும் அப்படின்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் கூட்டு வழிபாடு. இந்த கூட்டு வழிபாடு எதுக்குன்னு கேட்டா, நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசல்கள்ல தினசரி 5 நேரம் முஸ்லிம்கள் பள்ளியில தொழுகிறாங்க. இந்த தொழும் பொழுது என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, ஒருத்தரோட ஒருத்தர் தோளோட தோள் உரசி நின்று தொழுவாங்க. ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்பாங்க. இப்படி நிக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் நான் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நாங்க யாரும் அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. இங்க உள்ள முஸ்லிம்கள் யாருமே எல்லாம் இங்க உள்ள மக்களாக தான் நாங்க இருந்தோம். வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களாக நாங்க இருந்தோம். வேற சாதிகளில் இருந்துதான் நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்குள்ள அந்த ஏற்றதாழ்வு, அந்த தீண்டாமை எல்லாம் இல்லவே இல்லை. நீங்க ஒத்துக்கிறீங்க, எங்கள்ல இந்த தீண்டாமை அறவே இல்லை. இல்லாம போனதுக்கு என்ன காரணம் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, இஸ்லாம் சொன்னக்கூடிய இந்த கூட்டு வழிபாடு தான். அங்க நீங்க பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு பக்கத்துல இவர் நிப்பாரு, இவருக்கு பக்கத்துல அவர் நிப்பாரு, இவர் எந்த சாதியிலே வந்திருப்பாரு,
இவர் எந்த சாதியில வந்திருப்பாரு, முதல் நாள் நிக்கும் போது மாரியா எனக்கு இருக்கும், நான் உயர்ந்த சாய்ந்து வச்சுக்கிறோமே, அதுல இருந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு வைங்க, இவன் ஏன்டா கெடுத்தல் நிக்கிறான் அப்படின்னு நான் நினைக்குவேன். மறுபடியும் வந்து நில்லு, மறுபடியும் நில்லு, மறுபடியும் நில்லு, திருப்பி திருப்பி நிக்க வைக்கும் பொழுது அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். முதல்ல 100% இருந்த வெறுப்பு ஒரு 95 ஆகும். மறுபடியும் பக்கத்தில் நிற்கும் போது 90 ஆகும். இன்னொரு நாளைக்கு நிற்கும் போது 85 ஆகும். இப்படியே இவன் பக்கத்துல அவன் பக்கத்துல இவன், அவன் முன்னாடி இவன் பின்னாடி, ஒரு நாளைக்கு இவன் முன்னாடி அவன் பின்னாடி. சஜிதான்னு ஒரு வணக்கம் செய்வாங்க, நெத்திய நிலத்துல வைத்து செய்வது. அப்படி செய்யும் பொழுது அவருடைய காலில் நம்ம தலைப்படும். செய்யும் பொழுது முன் வரிசையில் இருப்பவருடைய காலில் நம்ம தலை ஒட்டும். அது யாரா இருக்கலாம், அவன் தீண்ட தகாதவனா இருக்கலாம், நேற்று வரைக்கும் அவன் தலையில உயர்ந்த சாதிக்காரர் தலைப்படும். முதல் நாளைக்கு ஒரு மாதிரி அவருக்கு அருவருப்பா இருக்கும், ரெண்டாவது நாள் கொஞ்சம் ஜீரணிப்பாரு, அப்புறமேல என்ன அவருக்கு மறந்தே போயிடும். மனசுங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த சகோதரத்துவம் இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா, அந்த கூட்டு வழிபாடு தினம் நிப்பாட்டி வச்சு 5 தடவை நிக்க சொல்லி கடவுளை தனியா வழிபட்டு போயிடலாம். அந்த யூனிஃபார்ம் உண்டாக்கி முந்தி ஜனாதிபதியே வந்தால் ரோட்ல நின்றார். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பகருதீன் அலி அகமது இருக்கும் பொழுது பெருநாள் தொழுகைக்கு லேட்டா வர்றாரு. லேட்டா வந்ததுக்காக ஒரு முன்னாடி விடல, வெயில்ல நின்று தெருவில் நிக்க வச்சுட்டாங்க. அவர் தனி சேர்லாம் கொண்டு போவார் வேற நிகழ்ச்சிக்கு, இங்க கொண்டு வர முடியாது. வந்தவன் தான் முதல்ல, தனி பரிவட்டெல்லாம் அங்க கிடையாது, வெளியே நின்றுட்டாங்க. வெயில நின்று தான் தொழுதாரு. அப்ப அவருக்கு முந்தி நான் போயிட்டு நான் முன்னாடி நிற்பேன். அப்ப எவன் முந்தி வர்றான அவன் தான் முந்தினவங்கிற ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி 5 நேர தொழுகைகள்ல கூட்டாக இஸ்லாம் வந்து நிப்பாட்டுது. அதனாலதான் எங்கள்கிட்ட இல்ல இல்லாம போனது காரணம் வந்து ஒரு தியரியா சொல்லிக்கிட்டு இருந்தா ஒழிக்க முடியாது, பிராக்டிக்கலா அதை கொண்டு வந்து தான் ஒழிக்க முடியும். தீண்டாமை இல்லைன்னு 1000 சொற்பொழிவு நிகழ்த்தினாலும் ஒழியாது. இல்லைங்கிறது நடைமுறைப்படுத்தி காட்டினா தான் ஒழியும். இஸ்லாத்துல ஒழிச்சது காரணம் வந்து இந்த நடைமுறை தான். இது ஊருக்குள்ள உள்ள தீண்டாம ஒழிஞ்சிடும். சர்வதேச அளவுலையும் தீண்டாம இருக்குத. நான் தமிழன் மலையாளி என்னோட ஒட்டக்கூடாது, நான் ஐரோப்பியன் ஆப்பிரிக்காக்காரன், நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவங்கிறது சர்வதேச அளவுலையும் இருக்குது. அப்ப சர்வதேச அளவுல உள்ள அதையும் உடைச்சு கட்டுறதா இருந்தா அங்க போய் நிக்கணும், ஒரு இடத்துல குழுமணும். குழுமி இதே மாதிரியான வணக்கம் தான். வெள்ளை ஐரோப்பியன் பின்னாடி நிற்பான், கருப்பு நீக்கிறோ முன்னாடி நிற்பான், ஒரே யூனிஃபார்ம், ஒரே மாதிரியான ஆடை, எவன் முந்தி வந்தான் அவன் முந்தி. அப்ப வெள்ளையன் கருப்பன் தமிழன் மலையாளி எந்த வேறுபாடும் இல்லாம மனிதனாக மட்டும் அங்க நிக்கிறான் பாருங்க. அப்படி நிற்கும் பொழுது ஒரு சர்வதேச மாநாடு அங்க கூடும் பொழுது மொழி அடிப்படையில, பிரதேசத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில உலகளாவிய அளவுல இருந்த அந்த வேறுபாடு ஒழியுது. இதுல இந்த தீண்டாமையெல்லாம் கடைபிடிக்கிறது வந்து கொஞ்சம் காசு பணம் மிதப்ப உள்ளவன் தான், ஒண்ணும் இல்லாதவனுக்கு எதுவுமே கிடையாது. வசதி உள்ளவன் தான் முதல் ஒழிக்கணுங்கிறது, ஏழையை போக சொல்ல முடியாது. இவன் தான் அதை உண்டாக்கிட்டு இருப்பான். சாதாரணமா உள்ளவன் சோத்துக்கு இல்லைன்னு வைங்களேன், எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவான். எல்லாம் வந்து காசு பணம் மிதப்பா இருக்கிற வரைக்கும் தான் நான் ஒசத்தி நீ தாழ்த்தியுமா, 2 பேரும் சோத்துக்கு இல்லாம அரைச்சு போட்டு வைங்க, இவன் மிச்சம் வச்சே அவன் திம்பான். அப்ப வறுமை வந்து அதை ஒழிச்சு போடுது, செல்வம் வந்து அதை வந்து நிலைநாட்டுது. பணக்காரனுக்கு அது அதிகமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் வா, செருக்கு உள்ளவன்லாம் வா, அங்க வந்து நின்று ஒரே மாதிரி ஒரு தரையில உட்காருன்னு சொல்லி ஒரு மாநாடாக நடத்தப்படுவதான ஹஜ்ஜே தவிர அங்க கடவுள் இருக்கிறான் என்பதற்காக நாங்கள் போகல. அதனால சர்வதேச அளவுலையும் ஒழிச்சிருக்கு தீண்டாமை. 2 பாயிண்ட். 3வது, ஹஜ்ஜில போய் கல் எறிகிறாங்க. ஐயா கேட்ட முக்கியமான கேள்வி. இந்த ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைநாட்ட போகும் பொழுது அங்க ஒரு 3 கம்பங்கள் நடப்பட்டிருக்கும், 3 தூண்கள், கல் தூண்கள் நடப்பட்டிருக்கும். அந்த 3 தூண்கள் மீது ஒவ்வொருவரும் 7 கற்களை எடுத்து, சின்ன சின்ன கல் தான், 7 கற்களை எடுத்து வீசுவார்கள். அது சாத்தான அடிக்கிறது என்று சொல்லி வீசுவார்கள். ஐயா அதை கேட்கிறாங்க, எதுக்கு சாத்தான போட்டு அடிக்கணும், எதுக்கு அதை வீசணும், அவனை திருந்த வேண்டியதானே, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதான ஐயா கேட்கிறாங்க. இதுல பாயிண்ட் என்ன தெரியுமா, அங்க வந்து அந்த 3 இடத்துல சாத்தான் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது, அதுக்காகவும் நாங்க வீசுறது கிடையாது. அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியை சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்கு அது உண்டாக்கப்பட்டுச்சுன்னா, ஆபிரகாம் தீர்க்கதரிசி இருக்காருல்ல, அவரு ஒரு கனவு காண்கிறார். நீங்க விளங்கிக்கிறது அப்பதான் உங்களுக்கு தெளிவா இது விளங்கும். அது ஒரு கனவு காண்கிறார். இந்த கனவு வந்து இஸ்லாமிய குர்ஆன்ல சொல்லப்படுகிற கண்ட கனவு. என்ன கனவு காண்கிறார்னு கேட்டா, அவருடைய மகனை அவரே அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காண்றார் ஆபிரகாம். அந்த காலத்துல வந்து கடவுளுக்காக மனிதனை பலியிடுற வழக்கம் இருந்துச்சு, நரபலி. ஆபிரகாமுடைய காலத்துல நரபலியிடக்கூடிய வழக்கம் இருந்தது. நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி, ஏன்னா ஒரு பலியும் இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டாங்களாம், என்ன பலியிடுறேங்கிறான். அதுக்கேண்ட மனுஷனை பலியிடுறீங்க, வேற பிராணிகளை பலியிட்டு போங்கடாங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஆபிரகாம் என்ற அந்த 5000 வருஷத்துக்கு முந்தினவர், அவருடைய கனவில் அவர் மகனை அறுக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது. அவர் என்ன செய்யறாரு, மகனை அறுப்பதற்காக அழைத்து செல்கிறார். கடவுள் வந்து அறுக்க சொல்வதற்காக கூட்டிட்டு போகல, அதை உலகத்தை எல்லாம் கவனிக்க வைக்கிறார்.
மகனா இப்ராஹிம் அறுக்க போறாரு, ஆபிரகாம் அறுக்க போறாருன்னு எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அறுக்க போற நேரத்துல அதை நிறுத்தி ஒரு ஆட்டை அறுக்குமாறு இறைவனிடமிருந்து கட்டளை வருது. உடனே மகனை விட்டுட்டு ஆட்டை அறுக்கிறாரு. இதன் மூலம் அந்த காலத்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லப்படுது, கடவுளுக்கு பலிகிறதா ஏன்டா மனுஷனை பலிகிறீங்க, பாலகனை எல்லாம் பிடிச்சி பலிகிறீங்க. இன்னைக்கு நடக்குது, புதையலுக்கு பலி கொடுக்கறான், பெத்த பிள்ளையே பலி கொடுக்கறான், மனுஷன் கடவுளுக்கு பலி கொடுக்கறங்கிற பேர்ல மனுஷனையே கொடுத்துறான். இது அந்த காலத்துல இருந்துச்சு. நரபலியை ஒழிக்கணும்னு சொன்னா இப்படியாவது பண்ணி அறுத்து போட்டுட்டு தின்னுட்டாது போங்கடா அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி அவர் அந்த ஆட்டை பலியிடுறாரு. அப்ப ஆட்டை பலியிட போகும் பொழுது 3 இடங்கள்ல அவர் மனசு தடுமாறுது. 3 இடங்கள்ல பிள்ளை எப்படி அறுக்கிறது, நம்ம பிள்ளைய அறுக்க சொல்லிட்டாங்க, அறுத்துட்டா என்ன ஆகுறது, கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளையாச்சே, ஒரு தடுமாற்றம் வருது. அப்ப அவர் அந்த சாத்தான அந்த எண்ணத்தை உண்டாக்குறதுனால போ சைத்தானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாரு. இன்னொரு இடத்துக்கு போறாரு, அந்த இடத்துல ஒரு எண்ணம் வருது. இப்படி அந்த அறுப்பதற்கு கொண்டு செல்லக்கூடிய 3 இடங்கள்ல அறுக்காம நம்ம தப்பிச்சிருவோமோ திரும்பிடுவோமான்னு மனசுல ஒரு எண்ணம் வருது அவருக்கு. அந்த சாத்தானி எண்ணம் வந்ததுனால போ சாத்தானேன்னு சொன்னாரு. அந்த 3 இடங்கள்ல தான் 3 கம்பங்கள் நட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது சாத்தான கல்லால் எறியணும், அங்க சாத்தான் ஒண்ணு இருக்கிறது இல்ல, என்ன எண்ணத்தில் நாங்க எரியணும்னு கேட்டா அதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருது. இந்த கல்லை எரிந்து அங்க உள்ள சாத்தான விரட்டுறது இல்ல. நாங்க கடவுளுக்காக சில காரியங்கள் செய்ய முற்படும் பொழுது, சில நல்ல காரியங்கள் செய்ய முற்படும் பொழுது எங்களை சாத்தான் வழிகெடுக்க கூடும். அப்படி வழிகெடுக்க வந்தால் நாங்கள் விரட்டி அடிப்போம், ஆபிரகாம் விரட்டின மாதிரி விரட்டிட்டு நாங்க உறுதியாக நிற்போம் என்ற நம்பிக்கையோட அதை சிம்பாலிக்கா அடிக்கிறது. அங்கேயே இருக்கிறான்னு நினைச்சு அடிக்கிறது இல்ல, ஒரு சிம்பாலிக்காக அந்த சாத்தானிய சக்தி வந்தாலும் நாங்கள் விரட்டி அடிப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் அது எரிகிறாங்க. அதுலயே நீங்க இன்னொன்னு கவனித்துக் கொள்ளணும், நெரிசல்ல இறந்து சாவுறாங்களே அது இவன் விளங்காதனால செய்யற தப்பு. இவனுக்கு விளங்கல, அடிக்கிறோம் நெருக்கிட்டு அப்படிலாம் போக சொல்லல. உனக்கு முடிய சிம்பாலிக்குன்னு சொன்ன பிறகு அதுல போய் கரெக்டா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு எங்க இருந்து அடிக்கணுமோ அங்க இருந்து அடிக்கலாம், எவ்வளவு தூரத்துல இருந்து வேணா அடிக்கலாம். கரெக்டா குறி வச்சணுமோ அப்படியே வேட்டையாடுற மாதிரி எல்லாம் பட வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. அது விளங்காத காரணத்துல ஆர்வம் இவன் அறியாமையில சாவுறான். மனிதன் சாவதற்குரிய எந்த காரியத்தில் ஈடுபடுறது இஸ்லாம் தடுக்குது. நெரிசல்ல சாவக்கூடாது, விந்தி போய் கடைசியா போய் நின்றுக்க, ஒரு நெரிசல் காரணத்தினால உனக்கு கிடைக்காது தப்பு இல்லை அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். தொழுகைக்கு கூட நின்று தொழ முடியாட்டி உட்கார்ந்து தொழுவு, உட்கார்ந்து தொழ முடியலன்னா படுத்து தொழுவு, அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. அழித்துக் கொள்வதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. சில உணவுப் பொருட்களை இஸ்லாம் தடை செஞ்சு வச்சிருக்குது. பன்றி எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒருத்தன் செத்து போயிடுவான்னு நிலை வருது, சாப்பிடுவேன்னு இஸ்லாம் சொல்லுது. அட செத்துதால நீ இருக்கணும் உலகத்துல, நீ செத்து போற நிலை அப்ப மட்டும் சாப்பிட்டுக்க, பிறகு தவிர்த்துக்க அப்படி சொல்லி தடை செய்யப்பட்டதை கூட அனுமதிக்கிற மார்க்கம் இஸ்லாம். இந்த கல்லை எறியறதுக்காக சாவுறதை இஸ்லாம் அனுமதிக்குமானா நிச்சயமா அனுமதிக்காது.